Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட வெட்டிங் டே வீடியோ தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 months ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியல வேலையா இருந்ததனால. அது செலிப்ரேட் வீடியோ தான். வாங்க பார்க்கலாம். Hi friends, நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா ஃபங்க்ஷனுக்கு. என்னடா செலிப்ரேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலில் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்களே நினைப்பீங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பொண்ணுக்கும் அன்றைக்கி தான் கல்யாணம். கல்யாணத்தை முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போக சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ண சொல்லிட்டு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டர் நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிட்டு கேக் ஆர்டர் கொடுத்தோம். கேக் வாங்கிட்டு அப்புறமே கேக்கு ரெடி பண்ணிட்டு இன்னொரு தங்கச்சி வர கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால சும்மா அந்த கடையில் உட்காந்துட்டு இருக்க முடியாது சார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌனி ஆர்டர் பண்ணி நானும் என் தங்கச்சியும் இன்னொரு சிஸ்டர் வர வரைக்கும் அதையே வச்சுன்னு ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகும்போதே மெல்ட் ஆகிடுமா. இந்த கேக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாக்காக கொடுத்துருந்தோம். பிளாக் ஃபாரஸ்ட்டு தான். காற்றுல அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்றுறோம், கேண்டில் எரியவே இல்லை, அணைஞ்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏற்றுறதுக்கு. இப்படி கொளுத்த முடியல, பறகுது. கிச்சனில் போயிட்டு அந்த ஸ்டாச்சு இருக்கும் இல்லைங்களா, அங்கே தான் போயிட்டு கேக் வெட்டணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் வீடியோ வாங்க பார்க்கலாம். ஹாப்பி ஆனிவர்சரி. அது எப்படி மடன் மடன் குடிச்சுன்னு இருக்கு பேர். பொண்ணு இவங்க தான், அவங்க கட்டிட்டு போட வேண்டி வேணா எங்க ஜோஸ் எங்களுக்கே தெரியும். அங்க பாரு அது கொடை நாட்டுது. போட்டோம் அவங்களுக்கு அந்த மாட்டிக்கலாம். அவங்களாம் கேக் வெட்டி கொடுக்கும். அவங்களுக்குலாம் கட்டி கொடுங்க. அவங்க வந்துக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் கேக் கட் பண்ணி கொடுங்க. கேக் எடுத்துக்கோங்க. மீதி இருந்த கேக்கு எல்லாருமே அங்கே இருந்தால் எல்லாருக்குமே நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்டோம். கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா எல்லோரும் பார்க்குக்கு போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தாலுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட வைக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஹோட்டல் கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு பார்க்கு தான் போகிறோம். பார்க் போய் ஜாலியாக விளையாட போகிறோம். பார்க்குறீங்களா? சரிங்க, என் பாப்பா ஷூ எடுத்துன்னு வந்தால் வேலை எடுத்துன்னு போயிடுச்சு. தீக்ஷனா ஷூவை ஒரு பாப்பா என் பேர் தீக்ஷு, என் பேர் ரிஷிதா. தலையில் இப்போ நம்ம பார்க்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். அம்மா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எப்பயுமே நாங்கள் வீட்டிலே கேக் வெட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years நாங்கள் எதுவுமே பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. செஞ்சுட்டு செய்யவே இல்லையா, ஒரு மாதிரியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நாங்கள் 3 பேருமே பேசி நம்ம பண்ணலாம், கொஞ்சம் ரொம்ப முடியலனாலும் ஒரு சிம்பிளாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி
உட்கார மாட்டேது. தன்ஷி வேற எங்கேயும் ஓடாது. தன்ஷி அங்க வா, அந்த சர்க்கஸ் வா. வட ரிஷ்வி வா. தன்ஷி சப்பல் செப்பல் போடு. என்னமா ஏய் சரி பண்ணிட்டாங்க போல. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேரும் சின்ன வயசில் இருக்கும்போது பாரதி பூங்கா, பாண்டிச்சேரியில் பாரதி பூங்காவில் எல்லாருமே வந்திருப்பாங்க. நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சர்க்கஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் மேலே ஹைட்டில் வச்சுருக்கோம், இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தை வீடு வந்து எங்களுக்கு பாண்டியில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், லீவு விட்டாலே எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துடுவோம். நாங்கள் 3 பேருமே, அத்தை வீட்டில் 3 பசங்க இருக்காங்க, 3 பேருமே பொண்ணு தான். இனிமேல் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே தான் பார்க்குக்கு வருவோம். பீச்சுக்கு நைட் பீச் போயிட்டு பார்க்குக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், விளாடுவோம். இந்த இடத்துல பர்டிகுலராக இதே மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக ஹைட்டாக இருக்கும். அதில் விளையாடிட்டுருப்போம். சுற்றி நாங்கள் இந்த இடத்துல விளையாடாத இடமே கிடையாது. இப்போ அதே இடத்துல எங்கள் குழந்தைங்க விளையாடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காலம் எவ்வளோ குடுக்குன்னு ஓடிட்டே இருக்குன்னு நினச்சா பாருங்கள் எவ்வளோ வேகம் ஓடுதுன்னு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கே ஒரு மாதிரி மெய் சிலுக்கு வைக்குது. எங்கள் குழந்தைங்க விளையாட பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எந்த அளவுக்கு காலம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க இப்போ எங்கள் பசங்க விளையாடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வா 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 देखना बर ரஞ்சிதா இந்த வரேன் இரு. வாங்க வாங்க ரிஷ்வி, இது பயப்படாதே அம்மா. தீக்ஷு வாங்க வா. ரிஷ்விதா பசங்களாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் டயர்டாயிட்டாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கிளம்பிட்டோம். பனானா லைஃப் தான் பாண்டிச்சேரியில் இருக்குது. கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஹோட்டலில். எஸ்பெஷலி எனக்கு மட்டன் பிரியாணினா பனானா லைஃப் மை ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்லுவோம். அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் தங்கச்சிங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சது என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டோம். அப்பாவுக்கு வந்து மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டன் பிரியாணியே சொல்லிட்டோம். ஃப்ரைட் ரைட்ஸு, தந்தூரி ஃபுல் சொல்லியிருந்தோம். அப்புறம் ட்ராகன் சிக்கன், நிறைய வெரைட்டி ரைஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ரொம்ப நாள் சின்ன அப்பா அம்மா கூட வந்து வெளியில் சாப்பிட்டோம். இது வந்து முன்னாடி வந்து எப்படியும் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் அந்த மாதிரி போய் சாப்பிட்டு. ரொம்ப லாங்க்கு அப்புறம் நாங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்றோம். வீட்டில் சாப்பிட்றது வேறு இல்லைங்களா, அந்த மாதிரி வெளியில் ஹோட்டலில் நாங்கள் அம்மா அப்பா நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்பா அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அம்மாவுக்கு வயிறில் வந்து பார்த்திங்கன்னா கையில் இதாக அடிபட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி நாள் தான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அடிபட்டுச்சு. மீன்ஸ் கையில் குச்சி ஏறிச்சு. அவங்க கொஞ்சம் சூளையில் வேலை செய்வாங்க. அந்த குச்சி ஏறிச்சு. லோக்கல் கொடுத்து அந்த குச்சியை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தான் அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வாங்கிடுங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா சொல்லு. இல்லை அது பீஸ் மட்டும் தானே சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் இதை நோட்டுமா
இது நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம். மைனஸ் சேர்த்து அது ஒரு கஞ்சி கற்றுக்கி வச்சுச்சு. இழந்து இப்போ மட்டன் பிரியாணி இல்லை இல்லை ஓகே ஓகே இதே காலி அதே லெக் பீஸ். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபலூடா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபலூடா ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராகன் சிக்கன் ட்ரை பண்ணோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு டேஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா ட்ராகன் சிக்கனாலே கொஞ்சம் இனிப்பு காரம் எல்லாமே கலந்து தான் இருக்கும். நல்லா இருந்தது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு ஹோட்டல் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.